ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் எப்படி ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கிறது, இந்த சைக்கிள்ஸ் சூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் போயிருவாங்க ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிருக்காங்க. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருந்தாலும் கால் சைடும் புட் சைடும் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ப்ரீமியம் பெருசாகவே மூவ்மெண்ட் ஆகலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரெண்டு சைடுமே ப்ரீமியம் வந்து ரொம்ப கரைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரெண்டு சைடுமே ரெட் கண்டியில் தான் இருந்திருக்கு. இதை நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,150 கால் புட் இதை வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லெவல்ஸை பார்ப்போம். நம்ம லெவல்ஸ் ஆனால் 23,083, 23,041 இந்த லெவல்ஸ் எல்லாமே கீழே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி 23,372, 401 இதுவும் ரெசிஸ்டண்டாக சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிருக்கலாம். 23,150 கால் 180 புட். இதில் வந்து 246 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 222 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். இந்த ஓப்பன் ஆனோடனே பாருங்க, நம்ம கீ லெவலுக்கு கீழே வராங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க. அதே மாதிரி புட் சைட்லையும் அதே மாதிரி கீ லெவலுக்கு கீழே வர்றாங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழே வர்றாங்க. ஸோ அப்போனா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. மார்க்கெட் அப்படிங்கிறவங்க சைட்வேஸாக தான் இருந்தாங்க. அதுவும் வந்து எப்போ வரைக்கும் சைட்வேஸாக இருந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸாக தான் இருந்தாங்க. இதில் வந்து 176 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல். அதே மாதிரி 199 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ ஸ்டார் லெவலில் மார்க்கெட் திருப்பி பேக் அப் இருக்கும்போது நீங்கள் ஸ்டார் லெவலில் நீங்கள் எண்டு எடுத்தீங்க அப்படின்னா 246 கீ லெவல் ஃபஸ்ட் டார்கெட், அதாவது ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை, ஃபஸ்ட் நாளோட ஹை டார்கெட். அதே மாதிரி அதை பிரேக் பண்ணாங்கன்னா 281 அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அங்கே போய் 281 வரைக்கும் ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் அதுக்கப்புறம் புட் சைடில் மேலே போயிட்டு மூமெண்டம் கொடுக்கல. நான் வந்து சனிக்கிழமை வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கால் சைடு போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணவே இல்லை, ஓப்பன் பிலோ மார்க்கெட் வரவே இல்லை, ஓப்பன் அபோவ் மார்க்கெட் போகவே இல்லை. புட் சைடில் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு நீங்கள் அனலைசிஸ் பண்ணாலும் தெரிஞ்சிருக்கும். ஓப்பனுக்கு அபோவ் போகவே இல்லை புட் சைடில். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ப்ரீமியமும் புட் சைடில் பெருசாக மூவ்மெண்டம் கொடுக்கல, பெருசாக ஏறவே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக கால் சைடில் நீங்கள் எங்கே ப்ராப்பராக என்ட்ரி எடுத்துக்கலனா அதே மாதிரி 175 ஸோ நம்மளோட சப்போர்ட் லெவல், அதே மாதிரி 199 நீங்கள் வந்து ஸ்டார் லெவல் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டார்கெட் அப்படிங்க 225, அதே மாதிரி 246, 281, அதுக்கப்புறம் 301ங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல், ஒன் ஆஃப் த சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் ஆக போய் 301 அதையும் பிரேக் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, 399 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. மார்க்கெட் அதுக்கு மேலே சஸ்டைன் ஆக முடியல, கீழே வந்துட்டாங்க. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கணும். இதை நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு அனலைசிஸ் பண்ணிடலாமா, வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு அனலைசிஸ் பண்ணிருக்க முடியாதுன்னா வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அனலைசிஸ் பண்ணிடலாம். 23,200 காலை பாருங்கள். 200 கால் என்ன நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா புட் சைடில் ப்ரீமியம் பெருசாக ஏறவே இல்லை. ஸோ 200 காலில் நீங்கள் பாருங்கள், 200 காலில் வந்து 118 அப்படிங்கிறது வந்து 23,200 புட்டோட லோக்கு கீழே வரவே இல்லை. ஸோ நீங்கள் மேலே போயிட்டு வந்த மாதிரி திருப்பி லோக்கு கீழே வரவே இல்லை. ஸோ அப்போனா நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 118, 120 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 118 போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 206. ஸோ 206 பிரேக் பண்ணாமல் ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை 236, அதுக்கப்புறம் வந்து 245 அப்படிங்கிற நம்மளோட கீ லெவல். 245 பிரேக் பண்ணாங்கன்னா 307, 334 அப்படிங்கிறது வந்து நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் போய் அங்கே ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் அதுக்கு மேலே பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட்டை வந்து அனலைசிஸ் பண்ணணும், மார்க்கெட்டை வந்து இப்படி தான் இது பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், டே ஹைக்கு மேலே போகவே இல்லை. ஸோ இதை பிரேக் பண்ணாங்க, மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருப்பாங்கன்னா 455 வரைக்கும், 445 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கணும். பட் மார்க்கெட் வந்து 445 வரைக்கும் போகலை. ஏன்னா 334 அப்படிங்கிறத டார்கெட். ஏன்னா 334 அப்படிங்கிறது 23,200 புட்டோட ஹை. ஸோ மார்க்கெட் அங்கே போய் ரீச் பண்ணிட்டு அதுக்கு மேலே மார்க்கெட்டில் சஸ்டைன் ஆக முடியல, அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் லைக் கீழே வந்துட்டாங்க. ஸோ இதான் நடந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணி ப்ராப்பராக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கிளாஸஸில் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கற்றுக்கணும் ஆசைப்படுறவங்க கற்றுக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட் அப்படின்னவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸாக தான் இருந்துச்சு. சைட்வேஸ் அப் ட்ரெண்ட் தான் சொல்ல முடியும். பட் மார்க்கெட்டில் வந்து இந்த மூவ் நடந்ததுக்கான காரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா புட் சைடில் ப்ரீமியம் இல்லை, மேக்ஸிமம் புட் சைட்லஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க, இல்லை லாஸை புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் வந்து கால சைடில் ஒரு மூமெண்டம் கொடுத்தாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் கிட்ட மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கரெக்டான சைட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 23,200 கால் போட்டு இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணோம். இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.